அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். உங்களை என்னுடைய இந்த சேனலுக்காண்டி வருக வருகன்னு வரவேற்கிறேன். எல்லாம் உங்களுடைய வருகை நல்ல ஒரு வாக்குவனாக. நம்ம இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், தினமும் ஹதீஸுங்கிற தொடரில் இன்னைக்கு 2 பெருநாட்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸை புகாரி இமாம் அவங்க தன்னுடைய கிதாபில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பெருநாட்களில் தன்னை அலங்கரித்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸை அடுத்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சந்தையில் விற்கப்பட்டு கொண்டிருந்த இஸ்தபரக் பட்டு மேலங்கி ஒன்றை எடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவர்களை அல்லாஹ்வின் தூதரே, இதை நாங்கள் விலைக்கு வாங்கி கொள்ளுங்கள். பெருநாளில் தூதுக்குழுவினர் உங்களை சந்திக்க வரும்போது இதனை அணிந்து தங்கள் அழகுபடுத்தி கொள்ளலாம் என்று கூறினார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இது மறுமையில் எந்த பங்கும் இல்லாதவர்களுக்கு உரிய ஆடையாகும் என்று கூறினார்கள். பின்னர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் நாடிய காலம் வரை இருந்தார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு திபாஜ் என்னும் ஒரு பட்டு மேலங்கி அனுப்பினார்கள். அந்த மேலங்கி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே, இது மறுமையில் எந்த பங்கும் இல்லாதவர்களுக்குரிய ஆடை என்று தாங்களே கூறினீர்கள். ஆயினும் தாங்கள் எனக்கு இந்த மேலோங்கி அனுப்பியுள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை நீர் விற்று விடவும் அல்லது இதன் மூலம் உமக்கு தேவையை நிறைவேற்றிக் கொள்ளவும் என்ற நோக்கத்திற்காகவே இதை நான் உமக்கு அனுப்பினேன் என்று கூறினார்கள். அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அவங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்ன நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு நபி, ஒரு தலைவர் தனியாக தெரியணும். நீங்கள் ஒரு ஒரு அரசாட்சியை, ஒரு பெரிய தலைத்துவத்தை அல்லாஹ்தாலா உங்களுக்கு கொடுத்துருக்குறான். அதனால் ஒவ்வொரு தூதுக்குழு உங்களை சந்திக்க வருவாங்க. இப்போ நீங்கள் நபி அப்படின்னு தெரியணும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பட்டாடையை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற எண்ணத்தில் சொன்னாங்களா, அல்லது வேறு எந்த ஒரு எண்ணத்தில் சொன்னாங்களாங்கிறது இந்த ஹதீஸில் நோக்கம் இல்லை. அவங்க சொன்ன நோக்கம், நீங்கள் இந்த பட்டாடையை வாங்கி கொள்ளுங்க, உங்களுக்கு அந்த தூவத்தை சந்திக்க வரும்போது நீங்கள் அணியருக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இது மறுமை நாளுக்காக எந்த ஒரு பயனும் இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்க, இந்த அணிவாங்க, நம்ம அணியக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தார். இப்போ அல்லாஹ்வுடையார்களே, இந்த காலகட்டத்தில் நம்ம அணியக்கூட ஆடை எப்படி இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ பெரிய தூதர், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அவங்க. அவங்களுடைய உம்மத்தில் நம்ம இருக்கிறோம். நாம் அணியக்கூடிய ஆடையுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம யோசிக்கணும், பார்க்கணும். சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம ஹதீஸின் அடிப்படையில், நபியுடைய வாழ்க்கையோட அடிப்படையில் தான் ஒவ்வொன்றும் நம்ம அமல் செய்யணும். அதனால தான் உடையவர்களே, நம்ம ஒவ்வொரு விஷயங்களுமே, நம்மளுடைய வாழ்வில் நகரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்துச்சு, நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். இப்போ நாம் அணியக்கூடிய பட்டாடை, அது ஆண்கள் அணியிறாங்க, அப்படி அந்த எந்த தரத்தில் இருக்கணும், எப்படி இருக்கணும், யார் அணிஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யறதில்ல, எதுவுமே பார்க்கறதில்ல. எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றிங்கிறது நபியுடைய வாழ்க்கை தான், அல்லாஹ்வுடைய கட்டளை தான். நான் அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் பின்பற்றுறோம். அவர் அப்படி முடிவெட்டினாரு, அவர் இப்படி ஆடை அணிஞ்சிருந்தாரு, நானும் ஆடை அணியிறேன். ஒரு அளவுகோல் இஸ்லாம் எல்லாத்துக்குமே வகுத்து தருது. அந்த எல்லையில் நம்ம போனோம்னு சொன்னால்
நம்மளுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும், நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும். அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஹதீஸில் குர்ஆனுடைய வசனங்களை சொல்ல கொண்டு அமல சொன்னோம்னு சொன்னால் நம்மளுக்கு அல்லாஹ் இரு உலகத்தையுமே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், வெற்றிக்குரியதாக ஆக்கிடுவான். அதனால் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி வைங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக பிரயோஜனமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.